இந்த மண்ணில் தாழ்த்தப்பட்டவனை விந்த எவனும் இல்லை என்று அடக்குமுறையும் சந்தித்து போலீஸ் போடுகின்ற பொய் வழக்கையும் சந்தித்து சிறைவாசகத்தையும் அணிவித்து 10 ஆண்டு கால வரலாற்று பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து இந்த மண்ணில் தாழ்த்தப்பட்டவனை விந்த எவனும் இல்லை என்று என்ன சொல்லுவேன்? சொல்லின் உழவர் சொல்லாற்றல் மிகுந்த தலைவன் முத்தமிழ் காவலன் தமிழையும் தெளிவாக கற்ற தலைவன் உலக வரலாற்றின் இந்த மண்ணில் முதலமைச்சராக வரப்போகிறீர்கள் என்று இன்னைக்கு சொல்ல தீப்பொறி முருகன் பந்தரமுடியில வெங்கலச்சலை கிடைக்கின்ற பொழுது முதலமைச்சர் என்று அன்றைக்கே இந்த ஏழை தீப்பொறி முருகன் உங்களிடத்திலே சொல்லிருக்கிறேன். இது சத்தியமாக சொல்லுகிறேன். எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் வந்தாலும் அம்பேத்கரை நான் பார்த்தது இல்லை. ஆனா அம்பேத்கருடைய திருவுருவத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற திருமாவளவனை ஆனா அதே நேரத்தில் அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஊருக்கு இருக்கிற நம்ம சோதனைகள் எல்லாம் என்ன அம்மைமாருக்கு தேர்தல் பாதையில விட்டுட்டு போயிட்டாரு. நம்ம எப்படி போறது? அப்ப நீ திமுக நம்ம இடத்துல இருக்க போனே திமுக சொல்லுவான். பாஸ்போர்ட் ஓட்டாலேனும் அரசியல் கட்சி தலைவர் போஸ்டரை எங்க பின்னாடி ஒட்டுன்னு சொல்லு காவல்துறை. ஆனா நாங்க உரிமைக்காக போஸ்டர் ஒட்டுனா இவன் ஏன் ஒட்டுனான்னு கேட்பாங்க. அது ஒரு தடை. ஆனால் அந்த தடைகள் மீறி வழக்குகளையும் மீறி பாதையில் குறித்திடும் தடை மீறி அவரை பாட்டனை படைத்து திருமாவளவனுடைய வரலாறை இந்த மண்ணில் படைத்திருக்கிறார். அது நடக்கும். இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு மூக்கு மேல வேலை வைக்கிறாங்க. என்னடா திருமாவளவன் வேண்டும்? தயவு செய்து என்னை பெற்றும் வெட்டாமல் இருந்த என் இனமான தோழர்கள், என் தாய்மார்கள் எத்தனையோ சிறையை முத்தமிட்ட தாய்மார்கள் இருக்கிறார்கள். உன் பிள்ளையை எப்படி காப்பாற்றுவையோ, உன்னுடைய தம்பிமார்களை எப்படி காப்பாற்றுவையோ, அதை போல திருமணம் பின்னால் ஆரம்பிச்சிருக்கு. எப்படியாவது அரசியல் கட்சி தலைவரை காது வாங்கி போடுவோம்னு அதுக்கு ஒரு பொருள் தெரிவாங்க. எப்படியாவது இப்படியாவது ஒரு மடக்கி ஒரு இடிச்சு சடக்கின் காலி பண்ணிடுவோம் என்று சொல்வாங்க. ஆனால் அந்த நேரத்திலே உயிரை கொடுத்து என் இனமான தலைவா திருமாவளவா நீதான் தலை நிமிர சேரி திறனும் என்று சொன்னாயே. தலை நிமிர சேரி திறனும் என்று நீ சொன்னாயே. இன்றைக்கு நீ சொன்னது போல இந்திய முழுக்க இன்றைக்கு சேரி திறந்து விட்டது தலைவா. நீ சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல பாராளுமன்ற தேர்தலையும் சந்திப்பதற்கு எத்தனை வழக்குகள் போட்டாலும் எத்தனை குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சந்தித்து நாங்கள் அல்ல, இங்கே 1000 காலத்து அடக்குமுறையை உடைத்தெறிந்து 1000 காலத்து விதிமுறைகளை இன்றைக்கு திருமாவளவன் சொன்ன கருத்துக்களை கேட்டு இந்த மண்ணிலே இருக்கின்ற போதே சொட்டு சொட்டாய் ரத்தம் சிந்திய போதிலும் சொட்டு சொட்டாய் ரத்தம் சிந்திய போதிலும் விட்டு விட்டு போகுமோ எங்களுடைய விடுதலை தாகம் என்று சொன்னது போல திருமாவளவ ஆணையிடி சட்டமன்றத்தை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் ஆணையிடுங்கள், எவர் சொல்வதையும் கேட்காதீர்கள். நீங்கள் தான் இந்த தலித் மக்களுடைய விடிவெள்ளி. நீங்கள் தான் இந்த தலித் மக்களுடைய 2006 உத்தமன் என்று சொல்லி உத்தமனே திருமாவளவா நீ பல்லாண்டு 1000 ஆண்டு பல கோடி நூற்றாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வருங்கால முதலமைச்சரே நீ வீடுபடி வாழ என்று சொல்லி வாழ்த்தி